சேசிங் த மெட்டல் அப்படின்றது இப்ப ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப அதிகமாயிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோல்டு, சில்வர், இப்போ அடுத்தபடியா காப்பர் நிறைய ஃபோக்கஸ் ஆயிட்டு இருந்தது. ஒரு இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மெட்டல்ன்றது ஒரு ரா மெட்டீரியல், மூலப்பொருள் தான். எப்பவுமே மெட்டலை சேஸ் பண்றதுக்கு பதிலா மெட்டலை யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸை சேஸ் பண்றது வந்து இந்த டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா காப்பர் முக்கியமான மூலப்பொருளை யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் நிறைய இருந்தாலும் நம்ம ஒரு 4 கம்பெனி எடுத்துக்கலாம். ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட், ஹிண்டல்கோ, வேதாந்தா, பாலிகேப், இந்த 4 கம்பெனி எடுத்துக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு 1 லட்ச ரூபாய் நீங்க மெட்டலான காப்பர் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அதே 1 லட்ச ரூபாயை தூக்கி இந்த 4 கம்பெனிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு இதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹிண்டல்கோல போட்ட 1 லட்ச ரூபாய் இன்னைக்கு நிலைமைக்கு 3,25,500 இருந்து 3,50,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஹிந்துஸ்தான் காப்பர்ல நீங்க போட்ட 1 லட்ச ரூபாய் இன்னைக்கு நிலைமைக்கு 4 லட்சத்துல இருந்து 4 லட்சத்துக்குள்ள இருக்கும். பாலிகேப்ல நீங்க போட்ட 1 லட்ச ரூபாய் இன்னைக்கு நிலைமைக்கு 7,60,000 ரூபாயா இருக்கும். வேதாந்தா லிமிடெட்ல நீங்க போட்ட 1 லட்ச ரூபாய் இன்னைக்கு நிலைமைக்கு 10 லட்ச ரூபாயா இருக்கும். இதே 1 லட்ச ரூபாய நீங்க ரா மெட்டீரியலா காப்பர்ல போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதனுடைய நிலைமைன்றது பாத்தீங்கன்னா 1,35,500 ரூபாயாக மட்டுமே வளர்ந்திருக்கும்.